தலைவர்களுக்கும் மகளிர் அணி தலைவர்களுக்கும் அதே போல நமது சீனியர்ஸ் காரியகர்த்தாவுக்கான அனைவருக்கும் வருக வருகான் வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து நேற்று நடந்த உதாரணம் எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க பார்ட்டியில காங்கிரஸ் கட்சியில நம்ம தேசிய கொடி ஏத்துறாங்க. ஏத்தும் போது வந்தே மாதரம் பாடல் வந்து பாடுறாங்க. மிக முக்கியமான புள்ளி வந்து விவரமா வந்து நம்ம சாந்தி விநாயகர் இப்ப பேசினாரு. வந்தே மாதரம் பாடல் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் உள்ளது. அதே போல வந்து ரத்தம் சிதறி பாடின பாட்டு வந்தே மாதரம் பாடல் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாம் சொல்றது, எல்லாருக்கும் இந்துக்கள் மட்டும் இல்ல, நம்ம பாரத தேசத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் சொல்ற, நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்ற நம்ம அடிமையாக இருப்போம். நாடு குட்டு சேரா இருக்கும். அந்த காங்கிரஸ் இருந்தா இவள் நேரத்துக்கு அடிமையாக்கி நம்மள சுதந்திரமா வாழமா இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. கரெக்டுங்களா? கரெக்ட் தானே? அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். நரேந்திர மோடிஜி எப்படி இருந்தாரு, எப்படி எல்லாம் நம்ம நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்தாரு. நம்ம இந்துஸ்தான பார்த்தா எல்லாம் கரகர நடந்து நாடு எல்லாம் இப்ப என்ன பண்ணுது, நம்மளை பார்த்து குண்டு வச்சு சுடலாம் ஓடி போய் வளைஞ்சு நிற்போம். அந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்கு, முயற்சி பண்ணிருக்கு. நம்ம நாட்டை பார்த்தா உச்சா விடுறாங்க. அந்த நாடெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியணும். அவங்களுக்கெல்லாம் இங்க இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு சொல்றாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்ற, நம்ம பாரத தேசத்துல இருக்கிற நம்ம அயோத்தியில ராமர் கோயில் போறதுக்கு வக்கல. அதே பாகிஸ்தான்ல இருக்கிற எவ்வளோ ஒருத்தர் இந்த சத்துடான்ட்டு அவங்கள போய் பாக்குறதுக்கெல்லாம் டைம் இருக்கு, எல்லாமே இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களுக்கு சொல்றானு, அவங்க எதுக்காக நம்ம பாரத தேசத்துல இருக்கணும், எதுக்காக வாழணும், இங்க இருக்கிறாங்க, இங்க நம்ம நாட்டோட காத்த சாதிச்சுறாங்க, நம்ம நாட்டோட உணர்வை வந்து அவங்க எல்லாம் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கே வந்து கூடவே இருந்து குளிப்படுகிற கட்சி காங்கிரஸ் கட்சி என்று இந்த நேரத்தில் வந்து தெளிவுபடுத்துகிறேன். அதே போல வந்து எல்லாருக்கும் தெரியும், டிஜிட்டல் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் 317 ஆர்டிகல் பாரத் தேசன்றவே நரேந்திர மோடி அண்ணாவே எல்லா கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு நம்ம இருக்கோம். அடுத்த அரேபிய நாடுகள் வந்து சவுதியில வந்து நரேந்திர மோடி வந்து வரவேற்கிறாங்க. நம்ம தேசப்பற்ற தேச உணர்வு வந்து வரவேற்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற கேடு கட்ட காங்கிரஸ் அரசு வந்து என்ன சொல்லுது, அதெல்லாம் தேவையில்லை, வந்தே மாதரம் பாடக்கூடாது, நீங்க பொட்டு வைக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, நீங்க எல்லாம் பண்ணா அதுக்கு வந்து கட்சி ஏத்துக்கூடாதுன்ட்டு இப்போ தேசிய தலைவரை வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல. காங்கிரஸ்ல யாரு? கார்கே சொல்றானு. காங்கிரஸ்ல இருந்து நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண எந்த கட்சி தலைவர்களை வந்து நீக்க பண்ணும். இப்போ எல்லாருக்கும் சொல்றது, ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வாழணும், நம்ம பாரத தேசத்துல வாழ்ற மக்களுக்கு எல்லாமே சொல்றாங்க, பொதுவா சொல்றான். அது வந்து நம்ம ஒசூர்ல நம்ம இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதே போல இன்னும் பேச எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் ஒரு 20 வார்த்தைகள் பேச கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. கண்டிக்கின்றோம் 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 சோனியா காந்தி கண்டிக்கின்றோம் தேசபக்தி போடலை கண்டிக்கின்றோம் தேசபக்தி
கேலி செய்த காங்கிரஸை தலைவர்களை கண்டிக்கின்றோம். சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதித்த காங்கிரஸை கண்டிக்கின்றோம்.